அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய வைகரை வணக்கம். வைகரை சங்கமம் இணையவழி பயிற்சி தளம் தினமும் காலை 5:25க்கு துவங்கி 6 மணி வரை உரை நிகழ்த்தி முதல் 5 நபர்களின் பின்னூட்டத்தோடு 6:20க்குள் நிறைவு பெறும் இணையவழி பயிற்சி தளம். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு ஆளுமை என்ற வகையில் இந்த மாதம் ஜூலை 2026 தலைப்பாக வைகரை சங்கமம் என்ற தளத்தின் பெயரையே தலைப்பாக வைத்து இதுவரை 20க்கும் மேற்பட்ட ஆளுமைகளின் உரையோடு இன்று 21 ஜூலை 2026 21வது சங்கமத்தின் நாம் அனைவரும் மற்றொரு ஆகச்சிறந்த ஆளுமையின் உரைக்காக ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. ஆம் உறவுகளே, இன்றைய ஆளுமை பற்றிய அறிமுக நேரம்தான் இது. தூத்துக்குடி ஸ்பீக் நகர் ஜேசிஸ் இயக்கத்தின் முன்னாள் தலைவரும் ரசாயனம், நிர்வாகம், மனிதவள மேலாண்மை, பயிற்சி மற்றும் மேம்பாடு, ஆலோசனை மற்றும் வழிகாட்டல் பாடங்களில் முதுகலை பட்டமும் பெற்றவர். மதுரை கல்லூரி, புகழ்பெற்ற மதுரை கல்லூரி ரசாயன விரிவுரையாளர், இந்திய அணுசக்தி துறையை சேர்ந்த தூத்துக்குடி கனநீர் ஆலையில் ரசாயன ஆய்வக தலைவர், மும்பை கனநீர் வாரியத்தில் மனிதவள மேம்பாட்டு தலைவர் ஆகிய பதவிகளில் சிறப்பாக தனது பதவியை மேற்கொண்டவர். சர்வதேச ஜேசிஸ் எக்ஸல் பயிற்றுனர், கார்ப்பரேட் கம்பெனிகள், அரசு நிறுவனங்கள், தனியார் அமைப்புகள், கல்லூரிகள் என்று சுமார் 3000க்கும் மேற்பட்ட மென்திறன் மற்றும் மனிதவள மேம்பாட்டு பயிற்சியை திறம்பட மேற்கொண்டு பல இதயங்களை கொள்ளை கொண்ட ஆளுமை இவர். இன்றளவும் பயிற்சி துறையில் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்து தகுந்த பயிற்சிகளை மிக நேர்த்தியாக வடிவமைத்து சிறப்பாக செய்து வரும் ஆளுமை இவர். இவை அனைத்திற்கும் மேலாக நமது வைகரை சங்கமத்தின் மதிப்பிற்குரிய கௌரவ ஆலோசகரும் ஆவார். ஐயா ஏவி ராமநாதன் அவர்களை அழைத்து அவரிடம் இந்த தளத்தை அபிஷியலா ஒப்படைக்கிறேன். சார், நீங்க உங்களோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். ஸ்கிரீன் இது பண்ணிடலாமா? நான் ஷேர் பண்ணிக்கலாமா? ஓகே. அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய வைகரை சங்கம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வைகரை சங்கம இந்த உரையில் நான் 3 பகுதிகளாக பிரித்திருக்கிறேன். முதல் பகுதி என் ரசனையில் வைகரை சங்கமம், 2வது வைகரை சங்கமத்தின் பயன்கள், 3வது தினசரி வாழ்க்கைக்கான மந்திரங்கள். இந்த 3ஐயும் பற்றி நான் கூடிய அளவுக்கு சுருக்கமாக சொல்லி 5:30 6க்குள் முடிக்க நிச்சயமாக முயற்சி செய்து வெற்றி பெறுவேன் என்று உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு என் ரசனையில் வைகரை சங்கமம், வைகரை சங்கம பயன்கள், தினசரி வாழ்க்கைக்கான மந்திரங்கள் என்ற 3 தலைப்பில் என்னுடைய உரையை இன்று அமைக்கிறேன். என் ரசனையில் வைகரை சங்கமம், அதாவது தினமும் காலையில் எழுந்தவுடன் நான் சொல்லக்கூடிய மந்திரம் அருணகிரிநாதருடைய கந்தர் அனுபூதி மந்திரம். இதை சொல்லிதான் நான் தினமும் காலையில் என்னுடைய அந்த காலை பொழுதை, சில சமயங்களில் வைகரை பொழுதாக இருக்கும், சில சமயங்களில் வைகரை பொழுது இல்லாமல் கொஞ்சம் தள்ளியும் போகலாம். எந்த நேரமா இருந்தாலும் முதலில் நான் ஆரம்பிக்கக்கூடியது இந்த தான். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை என்று சொல்லித்தான் என்னுடைய விடியற் காலை தொடங்கும். இன்றும் அதே மந்திரத்தோடு தொடங்குகிறேன். என வைகரை சங்கமத்தில் நான் ரசித்த, என்னை பரவசப்படுத்திய சில நிகழ்ச்சிகளை மட்டும் சுருக்கமாக சொல்லி தொடங்குகிறேன். ஒன்று வந்து திருவாதிரை, அதாவது ஆருத்ரா தரிசனம் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும், இந்த மார்கழி மாசத்துல வரக்கூடியது. அந்த திருவாதிரை இன்னைக்கு நாம் பிறந்த அந்த தென்காசி ஊர்ல காசி விஸ்வநாதர் கோவில்ல அந்த விடியற் காலையில ஒரு 4:30 மணிக்கு கோவிலுக்கு போய் அந்த கூட்டத்துல அந்த ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய அந்த நடராஜ பெருமானை தரிசிக்கக்கூடிய அந்த பாக்கியம் வந்து எனக்கு எப்பவும் பரவசப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். அது மாதிரி மதுரையிலையும் நான் அந்த வெள்ளியம்பலத்துல அந்த நடராஜ பெருமானை தரிசித்த அந்த அனுபவம், அந்த ஆருத்ரா தரிசனம், இன்னைக்கு திருவாதிரை தரிசித்த அனுபவம் வந்து இன்னும் எனக்கு பரவசப்படுத்துகிறது. அப்புறம் வலது பக்கம் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க, CERN, CERN போட்டிருக்கேன். ஜெனீவாலையும் இதே நடராஜர் அங்கே இருக்காரு. நீங்க சுவிட்சர்லாந்து போனீங்கன்னா ஜெனீவால அந்த நடராஜரை பார்க்கலாம். நீங்க எப்படி இங்க வந்ததுன்னா, அங்க வந்து தே ஹாவ் எ இன்டர்நேஷனல் மாலிகுலர் பிசிக்ஸ் லேபரேட்டரி இருக்கு. அதாவது பார்ட்டிகிள் பிசிக்ஸ் சொல்லுவாங்க, அதாவது துகள் பகுதியியல் சொல்லுவாங்க.
அங்க வந்து ஒரு ரிசர்ச் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல பல நாடுகளுடைய ஒத்துழைப்போட இந்தியாவும் அதுல இருக்கு, எல்லாமே சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நம்முடைய தத்துவத்தை பார்த்து அசந்து போனாங்க. அதாவது நள்ளிரலில் நட்டம் பயின்றாடும் நாதனேங்கிறாரு யாரு, மாணிக்கவாசகர். அதனால நல்லூரில் எங்கேருந்து வந்து, நள்ளிரல ஏன் நாதன் வந்து நட்டம் பயின்று ஆடணும்? யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? அந்த நள்ளிரல் தான் காஸ்மிக் டார்க்னஸ். நம்ம வந்து எல்லாரும் இருக்கிற அந்த பூமி வந்து சூரிய மண்டலத்துல இருக்கு. சூரிய மண்டலம்ங்கிறது ஒரு ஸ்டார், ஒரு ஸ்டாரினுடைய சுற்றி உள்ள ஒரு ஃபேமிலி. இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு. இப்போ சூரிய மண்டலம் ஒரு நட்சத்திரம்னா பல நட்சத்திரங்கள் சேர்ந்ததுதான் ஒரு கேலக்சி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு வெளி. நம்ம வந்து பால்வெளியில இருக்கோம், மில்கி வேல இருக்கோம். இந்த மாதிரி நிறைய கேலக்சிஸ் இருக்கு. அந்த எல்லா கேலக்சியும் கண்ணுக்கு தெரியாத கேலக்சிஸ், நிறைய கணக்கிலடங்காத கேலக்சி எல்லாம் சேர்ந்துதான் பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ். அந்த அண்டவெளியில இந்த இது இருக்கு இல்லையா, பார்ட்டிகிள்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சது வந்து துகள்கள். இன்னும் இன்னும் உடச்சு உள்ள போனீங்கன்னா ஆட்டம் சொல்லக்கூடிய அந்த நுண் துகள் கிடைக்குது இல்லையா, அந்த அணு கிடைக்குது. அணுவையும் ஃபர்தரா உடைச்சிங்கன்னா சப் அட்டாமிக் பார்ட்டிகல் சொல்லுவாங்க, அதுவும் கிடைக்கும். எல்லாமே வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு, தேர் ஆல் வைப்ரேட்டிங். அந்த வைப்ரேஷன் வந்து ஒரு ரித்தமோட வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த ரித்தத்தை குறிக்கக்கூடிய அந்த மாலிகுலர் வைப்ரேஷனை, அந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸோட வைப்ரேஷனை குறிக்கக்கூடிய ஒரு சிம்பிள் தான் இந்த நடராஜனுடைய ஆனந்த தாண்டவ தத்துவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைவ சித்தாந்தமத்தையும் அந்த அறிவியல் தத்துவத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு இது இருக்கு, ஒரு பிரின்சிபல் இருக்கு. ஸோ சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, இந்த அவங்களுடைய அறிவியலோடு சேர்ந்த தத்துவம் அது. ஸோ அந்த மாலிகுலர் பிசிக்ஸ்ல சொல்ற மாதிரி, அந்த பார்ட்டிகிள் பிசிக்ஸ் சொல்ற மாதிரி, அந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸுடைய வைப்ரேஷன் வந்து அதை உணர்த்தக்கூடிய அந்த ஆனந்த தாண்டவம் தான் நடராஜருடைய தாண்டவங்கிறாங்க. அதனால அதை பார்த்து அவங்க அசந்து போய் அந்த ஸ்டாச்சுவை வந்து சேர்ன் சொல்லக்கூடிய ஜெனீவால சுவிட்சர்லாந்துல வச்சிருக்காங்க. நீ போனாலும் பார்க்கலாம். அதை அவ்வளவு ஒரு ஒரு அருமையான பிரசித்தி பெற்ற ஒரு அருமையான ஒரு தத்துவத்தை நம்ம உலகத்துக்கு உணர்த்திய நம்முடைய நாடுங்கிறது நம்ம எல்லாரும் பெருமைப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது என்ன மகிழ்வித்தது மார்கழி மாசம். மார்கழி மாசத்துல நான் பிறந்த தென்காசியில வந்து அந்த கோவில்ல, அந்த ஆஞ்சநேயர் கோவில்ல விடியற் காலையில பக்கத்துல உள்ள பெருமாள் கோயில்ல, சிவன் கோயிலெல்லாம் திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி எல்லாத்தையும் அந்த பாடல்கள்லாம் ஒலிக்கும். திருப்பாவை ஆண்டாளுடைய திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி வந்து மாணிக்கவாசகரோடது. இந்த பாடல்கள் வந்து அந்த லவுட் ஸ்பீக்கர்ல ஒலிக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாங்கள்லாம் அந்த பூவரசையில எடுத்துட்டு போய் அந்த கோவில்களில் உள்ள எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த திருப்பள்ளி எழுச்சி சொல்லக்கூடிய அந்த பிரசாதத்தை வாங்குறதுக்காக கியூல போய் நின்று வாங்கிட்டு வருவோம். ரொம்ப ஆச்சரியமா சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சின்ன கொஞ்சம் அமௌண்ட் கிடைச்சா கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பசங்க கூட சேர்ந்து போய் வாங்கிட்டு வருது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். மிக மிக ஒரு உற்சாகமானது. அதெல்லாம் மறக்க முடியாது அதெல்லாம். ஸோ இதெல்லாம் என்னை பரவசப்படுத்திய மார்கழி மாசம் வைகறை அனுபவங்கள். அப்புறம் நான் டூர் போன போது என்னை ரொம்ப பரவசப்படுத்திய ஒரு முக்கியமான டூர் வந்து டார்ஜிலிங். நீங்களாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த டார்ஜிலிங்ல ஏற்கனவே நம்மளோட யாராவது சொல்லியிருந்தாங்க, டைகர் ஹில்ஸ்னு ஒன்று இருக்கு. அந்த டைகர் ஹில்ஸ்லேருந்து நீங்க வந்து இந்த லாங் வியூல பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சன்ஜங்கா என்று சொல்லக்கூடிய சிகரம் தெரியும். கஞ்சன்ஜங்காங்கிற பேர் எப்படி இருந்ததுன்னு யாருக்கா தெரியுமா? கேன் எனிஒன் டெல் மீ கஞ்சன்ஜங்கா பேர்? கஞ்சன்ஜங்கா இஸ் ஒன் ஆஃப் தி பீக்ஸ் ஆஃப் தட் ஹிமாலயாஸ் ரேஞ்சு. அந்த கஞ்சன்ஜங்காங்கிற பேர் எப்படி வந்ததுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அதாவது என்னன்னா, காஞ்சன சிருங்கம்னு பேரு, தமிழ்ல அதுக்கு பேரு காஞ்சன சிருங்கம். அதாவது விடிய காலையில அந்த வைகறை பொழுதுல அந்த சூரிய உதயத்துல அது அந்த மலையோட சிகரங்கள் அப்படியும் அந்த மலை சரிவுகளையும் படும்பொழுது அப்படியே பொன் மாதிரி மின்னுமா. அதான் காஞ்சன சிருங்கம்னு பேரு. அதான் அது வந்து அந்த திபெத்தியன் லாங்குவேஜ்ல வந்து கஞ்சன் ஜங்காங்கிற பேர்ல வந்தது. கஞ்சன்கிறது அதே நம்ம காஞ்சனங்கிறது தான் எடுத்துட்டாங்க. அத சிகரம் தான் ஜங்கா. ஸோ காஞ்சன சிருங்கம்ங்கிறது தான் கஞ்சன் ஜங்காவை மாறிடுத்து. அந்த அருமையான அந்த இதை வைகறை பொழுதுல மின்னக்கூடிய அந்த காஞ்சன சிருங்கத்தை பார்க்க முடிஞ்சது, அந்த கஞ்சன் ஜங்காவை பார்க்க முடிஞ்சது பரவசம். நான் அணுசக்தி நகர்ல தங்கின போது கூட, அந்த பாம்பேல தங்கும் போது கூட, அணுசக்தி நகர் என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பேல அந்த என்னுடைய வளாகத்தில் நான் தங்கும் போது கூட என்னுடைய காம்ப்ளெக்ஸினுடைய பேரே கஞ்சன்ஜங்கா தான். ஸோ அதை நினைக்கும் போதெல்லாம், அந்த பில்டிங்ல இருக்கும் போதெல்லாம் இந்த கஞ்சன்ஜங்காங்கிற வார்த்தை வந்து அடிக்கடி இந்த வைகறை பரவசத்தை ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். இன்னொரு வைகறை பரவசம் நான் பார்க்க விரும்புறேன். என்னையோ மற்றவங்களாம் பார்த்துருப்பீங்க. இந்த கைலாஷ் சொல்லுவாங்க இல்லையா, மவுண்ட் கைலாஷ். அதுவும் இதே மாதிரி விடிய காலையில் இதே மாதிரி மஞ்சள் கலர்ல அதை ஜொலிக்கணும் கைலாச மலை.
அதான் பொன்னார் மேனின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்ன பாடல் வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி அதை பரவசத்தோட அந்த தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்காங்க. இது வந்து நான் கூட சமயங்கள்ல உரைநடைங்கிற பேர்ல கவிதைன்னு எழுதியிருக்கேன். சில நிறைய பேர் ரொம்ப பெருந்தன்மையோட அதை கவிதைன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நான் எழுதின கவிதை. அது வந்து என்னுடைய ஜேசிஸ் மேகசின்ஸ்லயும் நிறைய காலேஜ் மேகசின்ஸ்லயும் வந்திருக்கு. விடியற காலை பனித்துளி கவிதை எழுதியது புல்லில் மட்டுமா என் நெஞ்சிலும் தான், புன்னகை புரிந்தது பூக்களிடம் மட்டுமா என்னிடமும் தான், முத்து முத்தாய் அழகூட்டியது பசுந்தரைக்கு மட்டுமா என் சிந்தனைக்கும் தான், குளிர வைத்தது பூமியை மட்டுமா என் மனதையும் தான், நல்விருந்தாய் தன்னையே தந்தது கதிரவனுக்கு மட்டுமா என் கண்களுக்கும் தான். இதான் நான் எழுதிய ஒரு குட்டி கவிதை. ஸோ ஒரு விடியற்காலை பனித்துளியை பற்றி நான் எழுதிய கவிதை என்னை பரவசப்படுத்தும். அது இன்னமும் அதுலேருந்து எடுத்து அந்த ஸ்கேன் பண்ணி இதை போட்டிருக்கேன். ஒரு மாதிரியா மேனுஸ்கிரிப்ட் மாதிரி ஒரே ரஸ்டோட வந்திருக்கும். அதே மாதிரி காலேஜ் மேகசின்ல நான் எழுதின ஒரு ஆங்கில கவிதையும் கூட இருக்கு, டான் வில் கம் அகெயின். இந்த டான் வந்து தினசரி மறைஞ்சு போனாலும் திரும்பவும் அடுத்த நாளை காலம்பர அந்த டான் என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய உதயம் என்று சொல்லக்கூடிய அந்த வைகரை திரும்பவும் வரும் என்பதை உணர்த்தும்படியாக டான் வில் கம் அகெயின் ஒரு பயம் எழுதியிருக்கேன். அது வந்து பெரிய பயம், அதை அது நேரம் ஆயிடும். இதெல்லாம் என்னை பரவசப்படுத்திய ஒரு அருமையான வைகரை அனுபவங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள்லாம் இருக்கு. இதை நான் பாட முடியாது. ஆனா அந்த உங்களுக்கு நாணல் ஒரு திரைப்படம் வந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பாலச்சந்தர் இயற்கிய ஒரு படம். அந்த படத்துல வந்து சௌகார் ஜானகி வந்து அந்த சூலமங்கலம் ராஜலட்சுமியோட பாடலுடைய அந்த பின்னணியில எல்லாரையும் எழுப்புவாங்க. அதாவது குயில் கூவி துயில் எழுப்ப கொடியெரும்பு கண்வழிக்க கதிரவனின் வரவு கண்டு கரவையினம் மகிழ்ந்ததம்மா, செடியான வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வேங்கடவான் என் கோயில் வாசலிலே அடியாரும் வானவரும் அறம்பயரும் தொழுந்திருக்க படியாய் கிடந்து நான் நின் பணி செய்து வாழ்வேன். கொஞ்சம் மாத்திருக்காங்க. அதாவது குலசேகர ஆழ்வாருடைய பாட்டை கொஞ்சம் மாத்திருக்காங்க. நிலமகள் மடியின் மீது நிம்மதி குழந்தை வாழ கலைமகள் படிக்கும் போது கண்ணேனி உறங்கலாமோ மெத்தைதான் போதாதோ நித்திலமே கேளாயோ இத்தரையில் உன் பணிகள் எத்தனையோ கேளாயினி அப்படின்னு சொல்லி அந்த பாட்டும் வரும். அது வைகரை சங்கம் பாடல்ல மிக முக்கியமான ஒரு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு எப்பவும் காலையில் என்னை மகிழ்விக்கும் பாடல் இது. அப்புறம் அந்த பழைய பாடல், அந்த பாலும்பழத்துல உள்ள பி சுசிலாவுடைய பாடல் இப்பவும் எங்க கேட்டாலும் எனக்கு பிடிக்கும் எனக்கு. ஏன்னா விடிய காலம்பர எனக்கு பிடிச்ச பாட்டு. ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன், என் இறைவன் அவனே அவனே என பாடும் குரல் கேட்டேன், உன் தலைவன் அவனே அவனே எனும் தாயின் மொழி கேட்டேன். அந்த பாட்டு ஒண்ணு. இது வந்து முதல்ல பாடின பாட்டு வந்து நம்ம கண்ணதாசனுடைய கவிதை வரிகள். அது வந்து நம்ம பி சுசிலாவோட இது. இந்த காலத்திலையும் நம்ம கங்கை அமரன் இந்த பாட்டு அழகா பண்ணியிருக்காரு. புத்தம்புது காலை பொன்னிற வேளை என் வாழ்விலை தினந்தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் என்னாலும் ஆனந்தம். என்ன சார் இந்த பாட்டெல்லாம் போய் நீங்க பாட்டுக்கு உரைநடை மாதிரி பண்றீங்க, பாடக்கூடாதான்னு கேட்பீங்க. எனக்கு வரும் வாய்ப்பாட்டுக்கு உங்களோட ரியாக்ஷன் நிப்பாட்டுன்னு வரக்கூடாது. அது நிப்பாட்டு வரக்கூடாதுங்கிறது தான் நான் வந்து பாட்டு பாடாம இருக்கேன். அதனால இதை வந்து தயவு செய்து பொறுத்துக்குங்க. இதெல்லாம் பாட்டா கேட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நேரம் போயிடுங்கிறதுக்காக இதெல்லாம் நான் ஜஸ்ட் வரிகளை மாத்திரம் நான் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். இப்ப அடுத்த செகண்ட் பார்ட்டுக்கு போவோம். வைகரை சங்கமத்துடைய பயன்கள் என்ன? எனக்கு அவர் முத்துலட்சுமி அவர்கள் வந்து சில நாட்களுக்கு முன்னாக இதே இந்த வைகரை சங்கமத்தில் சர்க்காடியன் ரிதம் பத்தி அழகா சொன்னாங்க. அவங்க சொன்னது விஷயங்கள் திரும்ப ஓவர்லேப் ஆகலாம் அல்லது விட்டு போன விஷயங்களும் இருக்கலாம். அதை நான் கொஞ்சம் விவரமா சொல்ல விரும்புகிறேன். வாட் இஸ் சர்க்காடியன் ரிதம்னு பார்த்தீங்கன்னா, சர்க்காடியன் ரிதம்ங்கிறது ஒரு மனிதர்களுடைய இயங்கக்கூடிய 24 மணி நேர உயிரியல் கடிகாரம். ரொம்ப முக்கியம். அது நமக்குள்ள உள்ள பயாலஜிக்கல் கிளாக்கு. இட் கோஆர்டினேட்ஸ் when you feel awake, sleepy, hungry, energetic, your hormone, digestion, body temperature எல்லாத்தையும் தெரிவித்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கருவி அது. விழித்திருத்தல், உறங்குதல், பசியோடு இருத்தல், சுறுசுறுப்பாக இருத்தல், ஹார்மோன் சுரத்தல், ஜீரணம், உடல் வெப்பநிலை, நோய் எதிர்ப்பு ஆகியவற்றுடன் இணைந்து செல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு உயிரியல் கடிகாரம். இட் இஸ் மேட்சிங் வித் த லைட் டார்க் சைக்கிள் இன் என்வாயரன்மெண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்முடைய சுற்றுச்சூழல்ல நமக்கு அந்த கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு சிக்னல் என்ன சிக்னல்னா டார்க்னஸா லைட்டா. இப்ப வந்து வெளிச்சம் இருக்கா இருட்டு இருக்கா, இதுதான் அந்த கண் வந்து ரிசீவ் பண்றது. அந்த கண் ரிசீவ் பண்ற அந்த சிக்னலை அப்படியே மூளைக்கு அனுப்பும். மூளை வந்து அதுக்கேற்ற மாதிரி கமாண்டை நமக்கு பாடிக்கு எல்லா பார்ட்ஸுக்கும் அனுப்பும். இதுதாங்க டெய்லி நடந்துட்டு இருக்கு.
இது வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து மனுஷன் வந்து அன்னைக்கு நியாண்டர்தால் மேன்ல இருந்து இன்னி வரைக்கும் உள்ள வெவ்வேறு பீரியட்ல இருந்தா கூட அவன் விடிய காலம்பர அந்த சூரிய ஒளி வர ஆரம்பிக்கும் போது அவன் வந்து அவனுக்கு வந்து ஆக்டிவிட்டி ஆரம்பிக்குது. ஈவினிங் வந்து இருள் வரும்போது அவன் வந்து ஓய்வெடுத்து தூங்க போயிடுறான். இதுதான் ஆயிரக்கணக்கான வருஷங்களா நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் அந்த சர்க்காடியன்றதோட ஒத்து போனோம்னா அவங்க ஹெல்த் நல்லா இருக்கும். அதை மீறி நீங்க நடந்துட்டீங்கன்னா நம்ம ஹெல்த் அஃபெக்ட் ஆகுங்கிறது நம்ம நிறைய பேர் தெரிஞ்சா கூட அதை ஒழுங்கா ஃபாலோ பண்றது இல்லை. ஏன்னா மாடர்ன் லைஃப்ல ஒத்து வரலன்னு சொல்லி நம்மளே சொல்லிக்கிறோம். ஹவு டஸ் இட் ஒர்க் பண்ணீங்க? அது எப்படின்னா, ஒருவரின் கண்களிலிருந்து வாங்கிய ஒளி இருள் பற்றிய தகவல்கள் வழியாக உடல் செயல்களை ஒழுங்குபடுத்துகிறது. மிக மிக முக்கியம் அது. சரி, எப்படின்னா மாற்றம் நடக்கும்? மார்னிங் என்ன பண்ணுன்னா, அந்த ஒளி நமக்கு தெரிஞ்சு கண்ல இருந்து அந்த ஒளி வந்து கண் ரிசீவ் பண்ணோம்னா மூளைக்கு தெரிவிச்சு, மூளை வந்து கட்டளை எல்லாம் இட்டதுக்கு அப்புறம் கார்டிசால் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணக்கூடிய ஹார்மோனை நமக்கு ரிலீஸ் பண்ணி விட்டுரும் உடம்புல. அதனால அது நம்மளை எழுப்பி விட்டு, டேய் உனக்கு வந்து ஆக்டிவிட்டி நிறைய இருக்கு, எழுந்துரு, உற்சாகமா இரு, நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுன்னு சொல்லி நம்மளை எழுப்பி விட்டுரும். அதான் கார்டிசால் ஹார்மோன் அதிகரிப்பு ஒருவரை எழுப்பி விடுகிறது. மார்னிங்ல தான் நடக்குது. டே டைம்ல என்ன ஆகுதுன்னா, தயார் நிலைக்கு உங்களை கொண்டு வருது. தயார் நிலை, கவனம், உடல் செயனை அதிகப்படுத்தி விடுகிறது. எல்லாம் பண்ணி விடுது உங்களுக்கு. ஸோ அலர்ட்னஸ், கான்சன்ட்ரேஷன் அண்ட் பிசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே டே டயத்துல அப்படியே இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். அதனால நல்ல ஆக்டிவிட்டி நல்லா இருக்கும். இதே மாதிரி நம்ம இருந்தோம்னா நல்லா இருக்கும். ஈவினிங் வந்து அந்த ஒளி கொஞ்சமாக குறைஞ்சு என்ன ஆகும், மாலை நேரத்தில் இருள் வருகிறது அப்படின்னு சொன்னோன்னா அந்த கண் வந்து அதை ரிசீவ் பண்ணி அதை அப்படியே மூளைக்கு தெரிவிக்கும் போது மூளை உடனே கமாண்ட் கொடுக்கறதுனால மெலட்டோனின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து அதை கொஞ்சமாக அதிகரித்து அதை ஒருவரை கொஞ்சமாக நீ வந்து உனக்கு களைப்பு வந்துடுத்து, நல்லா தூங்கப்போ, ஓய்வெடுத்துக்கொள் என்று ஒரு கமாண்ட் கொடுக்கறதுனால உறக்கத்திற்கு நம்முடைய உடம்பை தயார்படுத்தி விடுகிறது. இதாங்க நடந்துட்டு இருக்கு டெய்லி. அப்புறம் நைட்ல என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு டெம்பரேச்சர் குறைஞ்சது இல்லையா, இல்லை இந்த சரௌண்டிங் டெம்பரேச்சர் குறைஞ்சனால உங்களுக்கும் பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் ஒரு 1 or 2 டிகிரி கொஞ்சம் குறையதுனால உங்களுடைய புதுப்பித்தல் நிலைக்கு நீங்க தயாராகிடுறீங்க. ஸோ புதுப்பித்தல் நிலைன்னு அர்த்தம், தட் இஸ் செல்ஃப் ரினியூவல். அந்த ரினியூவல் நிலைக்கு தயாரிங்க. ஸோ பாடி டெம்பரேச்சர் டிராப்ஸ் அண்ட் ரிப்பேர் ப்ராசஸஸ் பிகம் மோர் ஆக்டிவ். இதுதான் நைட்ல நடக்குது. ஸோ இந்த 4 மாற்றங்களும் தொடர்ந்து நடக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் கண் ரிசீவ் பண்ற சிக்னல் அதை மூளைக்கு அனுப்புறது, மூளை வந்து அதை ரிசீவ் பண்ணி நமக்கு அதை தெரியப்படுத்தி கமெண்ட் பண்றது. அதுக்கு முக்கியமான காரணம் அதனுடைய அந்த சென்சஸ் என்னன்னா கண்ணு. அதை எப்படி ரிசீவ் பண்ணுது? ஒளி, இருட்டு, இதை வச்சுதான் கண்டுபிடிக்குது. இது ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி காலங்காலம் விடிய காலையில கார்டிசால் கொஞ்சமா அதிகரிக்குது, நம்மளை தயார்படுத்துறது, நம்ம ஆக்டிவிட்டி தயார்படுத்துகிறது. இரவுல வந்து அந்த கார்டிசாலோடைய செக்ரேஷன் குறைஞ்சு மெலட்டோனின் செக்ரேஷன் கூடி போய் நம்ம தூங்குற நிலைமைக்கு அதிகப்படுத்திடுது. இது டெய்லி நடந்துட்டு இருக்கு. இந்த ரிதமா புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துட்டோம்னா கண்டிப்பா நம்முடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆனா கரெக்டா மாத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சர்க்காடின்றதனுடைய பயன்கள் என்னெல்லாம்னா, நல்ல தூக்கம் கிடைக்கும். 2வது மேம்பட்ட மூளை செயல்திறன், இம்ப்ரூவ்டு பிரெயின் ஃபங்க்ஷன் கிடைக்கும். 3வது ஹார்மோனல் பேலன்ஸ், ஹார்மோன்களின் சமநிலை கிடைக்கும். 4வது இம்யூன் ஃபங்க்ஷன், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். 5வது பிசிக்கல் ஹெல்த் என்று சொல்லக்கூடிய உடல் நலம் கிடைக்கும். 6வது ஓவரால் வெல்பீயிங் என்று சொல்லக்கூடிய பூரண நலம், ஓவரால் டோட்டல் ஹெல்த் நமக்கு கிடைக்கும். இந்த 6ம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த 6 பயன்களுக்கும் முக்கியமான ஒரு அடிப்படை காரணம் வந்து சர்க்காடியம் ரிதம். அதை மறக்கக்கூடாது. இந்த சர்க்காடியம் ரிதம் எப்படிங்க அதை வந்து வாழ்க்கையில பின்பற்றுகிறது? ஆரோக்கியமான சர்க்காடியம் ரிதமை இந்த காலத்துக்கு, தற்காலத்துக்கு, இன்றைய மாடர்ன் லைஃபுக்கு எப்படி அதை நம்ம மெயின்டைன் பண்ணி பின்பற்றுவதுங்கிறது ஒரு பெரிய சவால். ஏன்னா அந்த காலத்துல இந்த பிரச்சனை அவ்வளவு கிடையாது. ஷிஃப்ட் எல்லாம் கிடையாது, ரவுண்ட் த கிளாக் ஷிஃப்ட் எல்லாம் கிடையாது. நான் வந்து இந்த ஒஸ்ட் சிங்கர் இஸ் பெஸ்ட் பிரீச்சர்பாங்க. நான் வந்து தினசரிலாம் வைகையெல்லாம் எழுந்து நான் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கெல்லாம் இருந்தது கிடையாது. சின்ன வயசுல நான் வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திருப்பேன். இப்போ அடிக்கடி இப்போ கூட லேட்டாலாம் எழுந்திருக்கேன். இப்போ நம்ம திரும்ப நம்ம திருமதி சுமதி அவர்களும் திரு லட்சுமிநாதன் அவர்களும் திரும்பவும் நீங்க வைகரைக்கு வரணும், வைகரை சங்கமத்துக்கு வரணும்னு சொல்லி பழைய குரூப்லேருந்து வந்தால் கூட புது குரூப்பில் சேரணும்னு சொல்லி அவங்க திரும்ப சொல்லும் போது கொஞ்சம் தயக்கத்தோடு தான் வந்தேன். ஸோ திரும்பவும் இந்த சர்க்காடின்றதை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காகவே உங்கள் எல்லாரோடையும் பழகி அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காகவே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி திரும்பவும் என்னை பலவந்தமாக நுழைத்து கொண்டு விட்டேன். ஸோ எல்லோருக்கும் மிக்க நன்றி. ஸோ என்னன்னா, இந்த இன்னைக்கு மாடர்ன் லைஃப்ல இந்த சர்க்காடியம் ஃபாலோ பண்ணுறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா நம்ம நிறைய லேட்டாக ஆஃபீஸ்லேருந்து வரவங்க, நைட்டில் லேட்டாக சாப்பிட முடியாயிடுது. அப்புறம் ஷிஃப்ட் இருக்கு. நான் முதல்ல ஒரு 6 or 7 years ஆரம்ப காலத்தில் என்னுடைய பணியில
அணுசக்தி துறையில் வேலை பார்க்கும்பொழுது ஷிஃப்ட்ல இருந்தேன். ஏன்னா ஐ வாஸ் ஷிஃப்ட் சார்ஜ் ஒர்க்கிங் இன் லெபார்டரி. ஏன்னா எங்களுடைய பிளான்ட் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் பிளான்ட், அதனால 24 hours ப்ரொடக்ஷன் உள்ள பிளான்ட், அதனால ரவுண்ட் த கிளாக் வரும். ஸோ நான் லேப் இன்சார்ஜா நான் வந்து ரவுண்ட் த கிளாக் நான் போயிருக்கேன். முதல்ல ரவுண்ட் த கிளாக் போகும்போது முதல்ல பரோடாவில் இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு, ஒரு டெப்டேஷனில். அப்புறம் தூத்துக்குடியில் வந்து முதல் 7 years. அதனால் அந்த ரவுண்ட் த கிளாக் ஷிஃப்ட்டில் உள்ள பிரச்சனை எனக்கு தெரியும். நைட்டில் முழிச்சோம்னா விடிய காலம்பரை பகல் ஒழுங்காக தூக்கம் வராது. அந்த தூக்கம் ஒழுங்காக தூங்கலைன்னா அடுத்த நாளைக்கு ஷிஃப்ட்டில் ரொம்ப சிரமப்படுவோம். அப்புறம் நைட் ஷிஃப்ட்டு, செகண்ட் ஷிஃப்ட்டு, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அந்த பிரச்சனைகள் வர, அதனால் ஃபிக்ஸட் டைமில் தூங்குறதுலாம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் சரியாயிடுதுன்னு வச்சுங்களேன், அது பழகிடுது. அதுக்கப்புறம் அந்த ஷிஃப்ட்லேருந்து வெளியில் வந்து நான் ஜெனரல் ஷிஃப்ட் சொல்லக்கூடிய காலை முதல் மாலை வரை வேலை செய்யக்கூடிய அந்த ஜெனரல் ஷிஃப்ட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் நிறைய பேர் அந்த ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க நினச்சி பாருங்கள். அந்த டிரான்ஸ்போர்ட்டில், மிலிட்ரியில், அப்புறம் மெரின் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்லாம் எல்லாரும் ஷிஃப்ட்டில் இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த சர்க்காரி மதம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சிரமப்படுவாங்க. இருந்தாலும் எல்லோருக்கும் பின்பற்றக்கூடிய சில பொதுவான வழிமுறைகளை ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுக்குலாம் தெரிஞ்சது தான். தினமும் சரியான நேரத்தில் உணவு அருந்துங்கள். இரவில் அதிகமாக காஃபி, டீ தவறுங்கள். மிக மிக முக்கியம் அது. ஸோ ஈவினிங் அப்புறம் காஃபி குடிக்கிற டெம்ப்டேஷன் வரும், அதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா கேஃபின் வந்து அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 6 hours ஆகுமா. அதில் கேஃபின் வந்து சப்போஸ் ஈவினிங் ஒரு 7க்கு சாப்பிட்டீங்கன்னா அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அது ஃபுல்லாக உடம்புலேருந்து இந்த பிளட்லேருந்து போகிறதுக்கு நைட்டு 12 o'clock கூட வரைக்கும் ஆகிடுமா. அதனால் நீங்கள் ஒழுங்காக தூக்கம் வராது. அடுத்தது தினமும் சரியான நேரத்தில் எழுந்திருங்கள், சரியான நேரத்தில் உறங்குங்கள். முன்னதாகவே தூங்கி முன்னதாகவே எழுதல் நல்லது. ஸோ 7 to bed 7 to rise மிக முக்கியமானது. அப்புறம் முறையான உடற்பயிற்சிகள் செய்தல் மற்றும் பொதுவெளியில் சூரிய வெளியில் நடத்தல் மிக மிக நல்லது. அடுத்தபடியாக இரவில் தூங்குவதற்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்பாகவே டிவி, மொபைல் பார்ப்பதை தவிருங்கள். இது ஏன் தெரியுமா சார்? யாராவது சொல்ல முடியுமா? அதை கேன் எனிஒன் டெல் மீ? என்ன ரீசன் இது இருக்கும்? தூங்குறது நிறைய தினமலர்ல தினசரி போடுவாங்க, பார்த்துருப்பீங்களா? தூங்குவதற்கு முன்பாகவே 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே, நான் 1.5 மணி நேரம் போட்டிருக்கேன், டிவி, மொபைல் பார்ப்பதை தவிருங்கள். அது என்ன காரணத்தினால போட்டிருக்காங்க? ஏதாவது அறிவியல் காரணம் யாராவது சொல்ல முடியுமா? கரெக்ட். அது ஒண்ணு. வேற ஏதாவது ஆன்சர் சார்? தூங்கும் நேரத்தில் அந்த டிவியை பார்த்தால் அதனுடைய கனவுகள் வருவது போல தோன்றும். கரெக்ட். ஏன்னா இந்த விசிஆர் இருக்கு இல்லையா நம்ம தலையில, அந்த விசிஆர் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். நடந்த காட்சிகள், உணர்ச்சிகள், அந்த பயம், அச்சம், கோபம் எல்லாம் திரும்ப வந்துட்டே இருக்கும். டயலாக் எல்லாம் வந்துட்டே இருக்கும். அது மறைமுகமா நம்மளை வந்து அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல அஃபெக்ட் பண்ணும். அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னா, முக்கியமான ஒரு அறிவியல் காரணம் என்னன்னா, இந்த டிவி, மொபைல் பார்க்கும்போது இந்த பிரைட் லைட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிரீன் லைட்டு, அது இந்த பிரைட் லைட்டை வந்து அடிக்கடி நம்ம கண்ணுக்கு வந்து சிக்னல் கொடுத்துட்டு இருக்கோம். வெளிச்சண்டான்னு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். அதனால என்ன ஆகும், உங்களுக்கு வந்து அந்த மெலட்டோனின் செக்ரேஷனை குறைச்சிடும். ராத்திரி மெலட்டோனின் செக்ரேஷன் இருந்தாதானே தூக்கம் வரும். மெலட்டோனின்ங்கிறது தூங்குவதற்காக நம்ம இறைவன் கொடுத்த ஒரு அருமையான ஒரு ஹார்மோன் என்ற வரம். அதை உங்களுக்கு குறைச்சதுனால என்ன ஆகும், ஒழுங்கா தூக்கம் வராது. இது நிறையவே புரிஞ்சுக்காம ஸ்லீப்பிங் பில் சாப்பிடுறது, டாக்டரை பார்க்கறது அப்படின்னு சொல்லி திணறிட்டு இருப்பாங்க. இதை நம்ம கொஞ்சம் பழக்கப்படுத்தியே கொஞ்சம் கூடுமான வரையும் கொண்டு வரலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல விஷயம் வேற, அப்போ வந்து டாக்டரை பார்க்கலாம். ஆனால் பேசிக் ப்ராப்ளம் இதுதான். அந்த மொபைல் டிவி நம்மளை வந்து இது பகல்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி நம்ம மூளைக்கு ஒரு தவறான சிக்னல் கொடுக்கறதுனால உங்களுக்கு மெலட்டோனின் செக்ரேஷனை குறைச்சு உங்களை தூங்க விடாது. கார்டிசால் செக்ரீட் ஆகலாமான்னு காத்துட்டு இருக்கோம். இந்த கண்டிஷன்ல உங்களுக்கு திரும்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணும்படியான ஒரு நிலைமைக்கு தயார்படும் போது என்னெல்லாமோ திங்கிங் வந்துடும். அது வேற தூக்கமே வராமல் போயிடும். அதனால அந்த நைட்ல வந்து ஒரு 1.5 to 2 hours முன்னாடி டிவி, சீரியல்லாம் பார்க்கலாம் தவிர்த்துருங்க. சீரியல் எல்லாத்தையும் முன்னுக்கூட்டியே தயவுசெய்து பார்த்துருங்க. அப்புறம் உங்களுடைய அன்றாட பணிகளை, பொழுதுபோக்கும் செயல்களை, அதாவது ஹாபிஸ் அண்ட் ஆல்சோ பர்சனல் ஜாப்ஸோ, ஆஃபீஸ் ஒர்க்ஸோ, அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் ஜாப், என்ன ஜாப் இருந்தாலும் அதை கவனத்தோட உற்சாகமாக செய்யுங்க. அந்த ஃபோக்கஸ் அண்டு அட்டென்ஷன் அண்ட் ஆல்சோ அந்த எந்தூசியாசம் 3 அதோட நீங்கள் பண்ணினீங்கன்னா அந்த வேலையை விரும்பி பண்ணுவீங்க. உடம்புல வந்து உங்களுக்கு வந்து வாட் டு சே, அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஹார்மோன், சில ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து டோபமைன் அண்ட் ஆக்சிடோசின். டோபமைன் செக்ரேட் ஆகும். முக்கியமாக டோபமைன் ரெண்டு அது செக்ரேட் ஆகும். அப்புறம் ஆக்சிடோசினும் வரும். ஓகே, அடுத்து எங்கே வரும்னா, நேர்மறை எண்ணங்களுடன் மன அழுத்தமின்றி இருங்கள். ரொம்ப முக்கியம். அந்த நேர்மறை எண்ணங்களும் மன அழுத்தமும் இல்லாமல் இருந்தீங்கன்னா தூங்கும்போது பிரச்சனை வராது. இல்லைன்னா ராத்திரி தூக்கம் வராமல் திரும்ப புரண்டு அந்த தூக்க நேரத்தை வேஸ்ட் பண்ணுவோம். விடிய காலம்பர தூங்கி எழுந்தோன்னா எழுந்திருக்க தோணாது. தூங்கலாம்னு முயற்சி பண்ணி நேரத்தை கடத்திட்டு இருப்போம்.
ஸோ இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு நேர்மறை எண்ணங்களோட மன அழுத்தமின்றி இருப்போம். மிக மிக முக்கியம். வாழ்க்கையில் நேர்மறை எண்ணங்கள்லாம் பாசிட்டிவ் மைண்ட் இருக்கணும். அடுத்தது சக மனிதர்களிடம் சுமூகமான சமூக உறவை பேணுங்கள். ஸோ டோபமைன் சொன்னோம்ல, அந்த டோபமைன் வந்து வேலையை பண்ணும்போதும் சில சாதனைகளை நிறுத்தும் போதும் நமக்கு வருது. ஆக்சிடோசின் எப்போ வரும்னா சக மனிதர்களிடம் சுமூகமான சமூக உறவை, ஃபேமிலி மெம்பர்ஸோட, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோட, உங்கள் நெய்பர்ஸோட, அப்புறம் ஆஃபீஸில் உள்ள கலீக்ஸோட, உங்கள் கோவர்க்கர்ஸோட எல்லாரோடையும் சுமூக உறவை நீங்கள் கையாண்டிங்கன்னா, சுமூக உறவை நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆக்சிடோசின் செக்ரேட் ஆகும். அப்புறம் ஏற்கனவே எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது ஏற்கனவே சொன்னேன், எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து இது என்டார்ஃபின் அண்ட் செரட்டோனின் செக்ரேட் ஆகும். ஸோ இதெல்லாமே ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரேட் ஆகும். ஸோ ரிதமோட சர்க்காடின் ரிதமோட இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து நிச்சயமா ஆரோக்கியம் மேம்படும். இதுதான் முக்கியமானது. டானுக்கு என்னுடைய ஒரு மீனிங் என்னன்னா, டெய்லி அலைன்மெண்ட் வித் நேச்சர். டி ஃபார் டெய்லி, ஏ ஃபார் அலைன்மெண்ட், டபிள்யூ ஃபார் வித் அண்ட் என் ஃபார் நேச்சர். டெய்லி அலைன்மெண்ட் வித் நேச்சர், அதாவது தினமும் இயற்கையோடு இசைந்து இயங்குதல். இதாங்க டானு என்னுடைய டெஃபனிஷன். தினமும் இயற்கையோடு இசைந்து இயங்குதல், அதை வந்து டான்னு சொல்லலாம். டெய்லி அலைன்மெண்ட் வித் நேச்சர். ஸோ இதை நம்ம மனசில் வச்சுப்போம். ஸோ இந்த டானை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தினோம்னா, அந்த வெயிலை நல்ல முறையில் பயன்படுத்தினா ஆரோக்கியம் நல்ல முறையில் மேம்படும்ங்கிறது நான் மீண்டும் எனக்கு நானே வலியுறுத்திக்கிறேன். உங்களுக்கு வலியுறுத்துறேன்னு இல்லையோ, எனக்கு வந்து இதை வச்சு நான் சில தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறேன். அப்புறம் இப்போ அடுத்த கடைசி பாட்டுக்கு வந்துட்டேன். 3வது பாட்டு முக்கியமான பாட்டு, தினசரி வாழ்க்கைக்கான மந்திரங்கள். ஆரம்பிக்கும் போதே இவன் மந்திரம் சொல்லி ஆன்மீக மந்திரங்கள்லாம் சொன்னான். இவன் முடிக்கும் போதே இவன் மந்திரங்களை சொல்ல போறான். ஒரே மந்திரங்களா போட்டு தள்ளுறானேன்னு நினைச்சுக்காங்க. இந்த மந்திராஸ் கொஞ்சம் டெய்லி எவ்ரிடே லைஃபுக்கு உள்ளது. முதல் மந்திரா வந்து 7L. 7 மந்திரா ஒன்லி எல் தான். முதல் மந்திரம் வந்து லிவ், நிகழ்காலத்தில் வாழுங்கள். லிவ் இன் த ப்ரெசன்ட். பாஸ்டும் ஃபியூச்சரும் நம்மளை ஃபுட்பால் மாதிரி அங்கேயும் இங்கேயும் அடிச்சுட்டு இருக்கு. நம்ம ஃபுட்பால் மாதிரி நடுவில் அடிபட்டு இருக்கோம். அங்கே இது நேற்று வந்து ஒரு கோல் போஸ்ட்லேருந்து நம்மளை அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளும், நாளை வந்து இந்த பக்கம் தள்ளும். மாறி மாறி நேற்றைய குற்ற உணர்ச்சிகளும் ஒரு ஒரு இப்படி பண்ணிட்டோமே அப்படி பண்ணிட்டோமே எண்ணங்களும், நாளைய பற்றிய கவலைகளும் அல்லது அவநம்பிக்கைகளும் மாறி மாறி நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய ஃபுட்பாலாக இருக்கக்கூடிய நம்மளை தள்ளிக்கிட்டே இருக்கு. மாறி மாறி தள்ளும்போது நம்ம நிகழ்காலத்தை ஒழுங்காக வாழ முடியாமல் போயிடும். அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? லிவ் இன் த மோமெண்ட் ரொம்ப முக்கியம். நிகழ்காலத்தில் வாழுங்கள். நிகழ்காலம் தான் வாழ்க்கை, மீதி எல்லாமே வெறும் மனசுல கற்பனையில தான் இருக்கு. வச்சுங்க, கடந்த காலம் நம்முடைய மூளையில தான் இருக்கு, கற்பனையில தான் இருக்கு, நம்முடைய எண்ணங்கள்ல தான் இருக்கு. வருங்காலமும் கற்பனையிலையும் எண்ணங்கள்லையும் நம்முடைய பர்செப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ ஆக்சுவலா என்னது, இப்போ நான் உங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், வைகரை சங்கத்துல எல்லாரோடையும் பார்த்து பேசிட்டு இருக்கேன், பழகிட்டு இருக்கேன், உரையாடிட்டு இருக்கேன். இதுதான் நிஜமா நடந்துட்டு இருக்கு. இதாங்க வாழ்க்கை. இந்த நிகழ்காலத்தில் வாழக்கூடிய அந்த எண்ணத்தை எப்போ உருவாக்கிங்க. அடுத்து அன்பா இருங்கள். கூடிய வரைக்கும் எல்லாரோடையும், சக மனிதர்களோடையும், உறவினரோடையும், ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் அன்பா இருங்க, நெய்பர்ஸோடையும் அன்பா இருங்க. அது முடியாது சார், எப்பவும் முடியாது சார்னா அட்லீஸ்ட் அமைதியா இருங்க. அட்லீஸ்ட் கோபத்தையும் எரிச்சலையும் தடுக்க பாருங்க. ஏன்னா சினம் என்னும் சேர்ந்தாரே கொல்லி, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சினம் ஃபர்ஸ்ட் நம்மள தான் கொல்லும். எப்படி ஒரு ஆசிடை வந்து கண்டெய்னர்ல வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கண்டெய்னர் தான் முதல்ல அடி வாங்கும். அந்த கண்டெய்னரோட இன்னர் பார்ட்ஸ் வந்து முதல்ல ஆசிடாலேயே முதல்ல அடி வாங்கினா, அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள அந்த கோபம் வந்தா கோபம் முதல்ல நம்மள அரிக்க ஆரம்பிச்சிடும். அது அமிலம். அது அடுத்தது சிரிப்பு இன்னும் சிறந்த மருந்தை பயன்படுத்துங்கள். அதாவது சிரிப்பு இன்னும் சிறந்த மருந்து என்னது? லாஃப்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசன் சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஆங்கில ஒரு ரம்மையான பொன்மொழி ஞாபகம் வச்சுங்க. ஸோ முடிஞ்ச போதும் அடிக்கடி பயன்படுத்துங்க. நான் தப்பான இடத்துல பயன்படுத்துறாங்க. யாராவது கஷ்டப்படும் போது சிரிச்சிங்கன்னு வச்சுங்க, அப்புறம் அது வேற மாதிரி ஆயிடும். ஸோ சிரிப்பை தேவையான இடங்கள்ல, முக்கியமான இடங்கள்ல பயன்படுத்துவோம். ஸோ அது வந்து நம்ம மனசுல உற்சாகத்தை கொடுக்கும். கண்டிப்பா நம்முடைய ஹாப்பி ஹார்மோன்ஸை கூட்டி விடும். கற்றுக்கொள்ளுதலை தொடருங்கள். இது எனக்கு வைகரில் ரொம்ப பிடிச்ச விஷயம். கற்றுக்கொள்ளுதல் என்று சொல்லக்கூடிய லேர்னிங் இருக்கு, ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. நான் அடிக்கடி சொல்லிக்கிற விஷயம் தான், ஐதர் ஐ வின் ஆர் ஐ லேர்ன், ஸோ ஐ எம் ஆல்வேஸ் ஏ வின்னர் அப்படின்னு சொல்லிப்பேன். அதாவது ஒன்று நான் வெற்றி அடைகிறேன் அல்லது கற்றுக்கொள்கிறேன், எனவே நான் என்றுமே வெற்றியாளன் என்று அடிக்கடி சொல்லக்கூடிய ஆட்டோ சஜஷனுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சி தான் இந்த வைகரை சங்கம். ஏன்னா தினசரி எல்லாரும் ஆளாளும் ஒன்று சொல்றாங்க. ஒவ்வொருத்தருடைய ஒரு பயிற்சியிலையும் ஒவ்வொருத்தருடைய உரையிலையும் ஒரு முக்கியமான விஷயம் கற்றுக்கொள்வதற்கு நமக்கு இருக்கு. அதை நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அருமையான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வைகரை சங்கத்தை தொடர்ந்து எல்லாரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ கற்றுக்கொள்ளுதல் இருந்துன்னு வச்சுங்க, வாழ்க்கையில் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏஜிங் வந்து உடனே தெரியாது. நீங்க கொஞ்சம் நீண்ட நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம். அடுத்தது லிசன், காது கொடுத்து கேளுங்கள்.
ஹியரிங் லிசனிங் ரெண்டுக்கு வித்தியாசம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். திரும்ப யாராவது ஞாபகப்படுத்தலாம். லிசனிங் ஹியரிங் என்ன சொல்லுங்க சார், யாராவது சொல்ல முடியுமா? ஹியரிங் அண்ட் லிசனிங், சில பேர் ஹியரிங்னும் சில பேர் லிசனிங்னும், என்ன வித்தியாசம் சார்? சார் ஹியரிங்கிறது கேட்கறது மட்டும்தான் சார். எஸ் சார். லிசனிங் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கொள்ளுது சார். 100% கரெக்ட் சார். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ லிசனிங்கிறது வந்து ஒரு மென்டல் ஃபினாமினன், ஹியரிங்கிறது ஒரு பிசிக்கல் ஃபினாமினன். லிசனிங் வரும்போது நம்முடைய ஃபுல் அட்டென்ஷனோட, கான்சன்ட்ரேஷனோட, எந்தூசியாஸோட கேட்குறோம், அதனால ஃபுல்லாக நம்ம உள்வாங்கிக்கிறோம். ஸோ லிசனிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிசன்கிறத நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா சைலண்ட் வரும். கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா காது கொடுத்து நல்லா கேட்கலாம், நிறைய விஷயங்களை கேட்டுக்கலாம். ஸோ லிசன் முக்கியமான ஒரு எல் இது. அடுத்த எல் வந்து லீடு, தலைமை பண்புடன் வழிகாட்டுங்கள். நம்ம சிஇஓ இருக்க வேண்டியது இல்லை, நம்ம மேனேஜராக இருக்க வேண்டியது இல்லை. பெரிய பெரிய பொசிஷனில் இருந்தால் தான் லீடர்னு நினைக்காதீங்க, அல்லது ஒரு பொலிட்டிக்கல் லீடராவோ அல்லது சோஷியல் லீடராவோ, அது எனக்கு அவசியமே இல்லை. தினசரி அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம லீடர்ஷிப்பை காட்ட முடியும். ஏன்னா டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறோம், முடிவு எடுக்கிறோம், அப்புறம் யாருக்கா வழிகாட்டுறோம், அப்புறம் யாருக்கா சப்போர்ட் பண்ணுறோம், அப்புறம் ஏதாவது சின்ன சின்ன கிரியேட்டிவ் திங்கிங்லாம் அப்ளை பண்ணுறோம், அப்புறம் கம்யூனிகேஷன்லாம் பண்ணுறோம். எல்லாமே லீடர்ஷிப்பில் உள்ள சம் குவாலிட்டிஸ் தான். ஸோ தலைமை பண்புடன் யாருக்கா தேவைப்படும் போது தேவையான வழியை காட்டுங்க. தேடி பிடிச்சி நம்ம நான் வழிகாட்டுறேன் பாருன்னு சொல்லி சண்டை போட்டு காட்ட வேண்டாம். தேவையான இடங்களை மாத்திரம் காட்டுவோம். குறைஞ்சபட்சம் முன் உதாரணமாக திகழ்வோம். ஸோ ரோல் மாடலாக இருக்கிறது முடியுமா இல்லையா? அது முடியும் இல்லையா? அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி, முக்கியமான லீடர்ஷிப் குவாலிட்டி. சில விஷயங்கள் ரோல் மாடலாக இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து நிறைய பேர் கற்றுப்பாங்க. சார் நல்ல விஷயங்களை இளைஞர்களோ மற்றவங்களோ கற்றுக்கணும்னா அதுக்கு நம்ம ரோல் மாடலாக இருந்தோம்னா மற்றவங்க நம்ம உடனே ஃபாலோ பண்ணுவாங்க. அது முக்கியமான தலைமை பண்பு. ஸோ லீடு ரொம்ப முக்கியம். கடைசி எல் வந்து என்னன்னா லெட் கோ. தேவையற்ற எண்ணங்களை, கவலைகளை, குப்பைகளை தயவு செய்து விட்டு தள்ளுங்கள், விட்டு ஒழியுங்கள். ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பாஸ்ட்டை பற்றியோ அல்லது தேவையில்லாத ஃபியூச்சர் பற்றிய கவலைகளோ நமக்கு ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். அது வராமல் இருக்காது. ஏன்னா மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து வெளியில் போனோம்னா சில விஷயங்களை, தேவையில்லாத எண்ணங்களை, கவலைகளை விட்டு தள்ளியே ஆகணும். அதை தொடர்ந்து கேரி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அந்த ராட்டன் ஸ்மெல் நம்ம உடம்பு அஃபெக்ட் பண்ணும், நம்ம ஆரோக்கியத்தை அஃபெக்ட் பண்ணும், மன ஆரோக்கியத்தை அஃபெக்ட் பண்ணும். லெட் கோ. ஸோ அதனால லிவ் நிகழ்காலத்தில் வாழுங்கள், லவ் அன்பாயிருங்கள், லாஃப் சிரிப்பு என்னும் மருந்தை பயன்படுத்துங்கள், லேர்ன் கற்றுக்கொள்ளுதலை தொடருங்கள், லிசன் காது கொடுத்து கேளுங்கள், லீடு தலைமை பண்புடன் வழிகாட்டுங்கள், லெட் கோ தேவையற்ற எண்ணங்களை, கவலைகளை விட்டு தள்ளுங்கள். ஸோ இந்த 7 எல்லையும் தயவுசெய்து எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க. 7 எல்லையும் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது தான் அன்னைக்கு கண்ணதாசன் பாட்டு எழுதிட்டார் நினைக்கிறேன். கருப்பு படத்துல கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதிப்பார், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். அதை எல்லாம் இப்படி போட்டேன், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். ஸோ ஞாபகம் வச்சுப்போம். எல்லாருக்கும் இந்த எல் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ இந்த அருமையான வைகரி சங்கமத்தில் வேளையில் நம்முடைய எண்ணம், சொல், செயல் சங்கமிக்கும் இந்த அருமையான வேளையில், நம்முடைய உடல், புத்தி, மனம், ஆன்மா சங்கமிக்கும் இந்த அருமையான வேளையில் என் கருத்துக்களை பகிர உதவிய, கேட்டு ஊக்கமளித்த அனைத்து அன்பர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றிகள். வாழ்க வளமுடன், நலமுடன். நன்றிகள், வணக்கங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப எக்ஸலன்ட் செஷன். ஒரு செஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து ஒரு நல்ல அருமையாக கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறைய பேருக்கு வர்றதில்லை. அது வந்து சார் வந்து இவ்வளவு அனுபவம் இருந்தாலும், இவ்வளவு வாழ்க்கையில பல விஷயங்கள் கடந்து வந்திருந்தாலும், ட்ரைனிங் அப்படிங்கிற ஃபீல்ட்ல வந்து ஒரு தனக்கான தனி ஒரு இடத்த பிடிச்சிருந்துருக்காரு. அப்படின்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 15 நிமிஷம் செஷன் தானே, ஜஸ்ட் லைக் தட் நம்ம போய் ஜஸ்ட் மொபைல்ல ஒன்றும் இல்லை, சார் முகத்தை கூட காமிக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க வாய்ஸ் கொடுத்தாலே போதும். அவ்வளோ அழகான விஷயங்கள், நீங்க சொன்ன விஷயங்கள் அவ்வளோ நல்லா கேட்க முடியும். ஆனா பார்த்து அதை கேட்டு ரசிக்கிறதுக்கு நான் ரசிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கறத டிசைட் பண்ணி அழகா திங்க் பண்ணி அந்த ஸ்லைட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போட்டிருக்காங்க. அந்த சின்சியாரிட்டி, சீரியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறை குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எப்பவுமே சொல்லுவாங்க, சார் எங்க காலத்து ஆட்கள் அவ்வளவு சீரியஸா இருப்பாங்க சார், அவ்வளவு சின்சியரா இருப்பாங்க சார், இப்ப நம்ம அதை பார்க்க முடியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து நம்ம எப்பவுமே ஞாபகப்படுத்தும் நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த வகையில ரொம்ப அருமையான ப்ரிப்பரேஷன் சார். ரொம்ப அருமையா எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. செஷனுக்கு ஃபீட்பேக் கொடுத்தா இன்னைக்கு பூராமே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு கருத்தாளுமிக்க செஷன் இது. நான் ஒரு சில விஷயத்த மட்டும் என்னுடைய மன திருப்திக்காக நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஏன்னா அடுத்த ஃபீட்பேக் கொடுக்குறவங்களுக்கு நான் நிறைய பாயிண்ட்ஸ் விட்டு வச்சிருக்கேன். சர்க்காடியம் ரிதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சகோதரி சொல்லியிருக்காங்க. ஆனா அது ரொம்ப டீட்டெயிலா எலாபரேட் பண்ணது இந்த செஷன் சார்.
அதே மாதிரி மெலட்டனின் செக்ரியேஷனுக்கு வந்து ஏன் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, மெலட்டனின் இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்ன விஷயம். டோபமைன், அது ஆக்சிடாசி அதை பத்தி சொன்னது. கடைசியில வந்து 7L வந்து ரொம்ப டாப் சார். அது கண்ணதாசன் பாட்டு கூட சேர்ந்து சொன்னது வந்து ரொம்ப அருமையான விஷயம். ஃபீட்பேக் வந்து இன்னைக்கு மக்கள் வந்து போதுங்கிற அளவுக்கு வரிசையை நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தயவுசெய்து நீங்க உங்க ஒரு ரொம்ப ஷார்ட்டா உங்க ஃபீட்பேக்கை நீங்க ரசிச்ச விதத்தை ரொம்ப ஷார்ப்பா கொடுங்க. சார் ராமசாமி சார், நீங்க பேசலாம் சார் ப்ளீஸ். வணக்கம் சார். ராமநாதன் சாருக்கு என்னுடைய காலை வணக்கங்கள் சார். வணக்கம் ராமசாமி சார். ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு பயிற்சி, அந்த பயிற்சிக்கு ஏதாவது மெட்டீரியல் கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். அந்த 7Lல நிறைய விஷயங்கள் கிடைச்சிருச்சு. நிக்கில் ஃபவுண்டேஷன் சார்பா இன்னைக்கு ஒரு அரசு பள்ளியில ஒரு சென்னையில பண்றோம். அதுக்கு வந்து மெட்டீரியல் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. ரெண்டாவது, உங்களுடைய பெரிய பிளஸ் பாயிண்டே உங்களுடைய குரல் தான் சார். அந்த அருமையான குரல், அந்த குரல்ல வந்து அந்த அப்படியே கேட்கறச்சே ரொம்ப அழகா இருந்தது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சர்க்காடியன் பேட்டர்ன், அந்த சர்க்காடியன் ரிதமை வந்து நாங்க மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கிறச்சே சில விஷயங்களை பத்தி பேசுறதே சொல்லுவோம். ஹார்ட் ஃபங்க்ஷனிங்ல பத்தி எல்லாம் பேசுறதே சொல்லுவோம். அந்த சர்க்காடியன் பேட்டர்ன் வந்து டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருங்கிறதையும் நம்ம ஹைலைட் பண்ணி நாங்க பேசியிருப்போம் டாக்டர்ஸ்ட்டு. அதே மாதிரி அந்த ஹார்மோன்ஸ் பத்தி சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ராமசாமி சார் ஃபார் வண்டர்ஃபுல் ஃபீட்பேக். லோகநாதன் சார், நீங்க பேசலாம் சார். சங்கம காலை, அன்பான காலை வணக்கம். இன்னைக்கு செக்ஷன் ஒரு வித்தியாசமாகவும் ரொம்ப அருமையாகவும் இருந்தது. பிருத்திவிராஜன் சார் சொன்னாப்லையும் ராமசாமி சார் சொன்னாப்லையும் எனக்கு இந்த வாய்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இயரிங், லிசனிங். நான் இயரிங்கே தான், லிசனிங் கொஞ்சம் கம்மி தான் எனக்கு, நான் ஒத்துக்கிறேன். நான் இயரிங் ரொம்ப வாய்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்கு. ரொம்ப அழகான வகுப்பு. இன்னைக்கு எல்லாமே நல்லா இருந்து, எல்லா கருத்துக்களையும் 2 பேருமே சொன்னாங்க. ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் மொழி கேட்டேன், என் இறைவன் அவனே அவனே என பாடும் குரல் கேட்டேன், என் தலைவன் அவனே அவனே என தாயின் மொழி கேட்டேன். ரொம்ப நன்றி ஐயா. ஐயாவை போராட கூடிய நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. தேங்க்யூ லோகநாதன் ஐயா. லோகநாதன் ஐயா வந்து பாடல் பாடாம ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியம். சார் வந்து பாடல் வரிகள் நிறைய சொல்றேன், டயலாகே சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க, நான் பாட வேணாம்னு பாக்குறேன் அப்படின்னு சார் சொன்னாங்க. அப்பவே எனக்கு தெரியும் கண்டிப்பா ஃபீட்பேக்ல பாட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ லோகநாதன் சார். இன்னைக்கு ட்ரைனிங்ல சார் சொன்ன அதே பாட்டை உச்சரிச்சு நீங்க பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். முத்துலட்சுமி மேம், நீங்க பேசலாம் ப்ளீஸ். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய வைகிறை காலை வணக்கம். ஏபிஆர் சார் ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ணீங்க. சூப்பரா இருந்தது. ஒரு ப்ரெசென்டர் வந்து எந்த அளவுக்கு அதுல இன்வால்வ்டா இருக்காங்க அப்படிங்கறத அந்த ப்ரெசன்டேஷன்ல அவங்க பண்ணும்போது தெரியும். அதை நான் இன்னைக்கு வந்து என்னுடைய உங்களுடைய இதுல என் கண்கள்ல பார்க்க முடியுது சார். அவ்வளோ இன்வால்வ்மெண்ட் அதுல நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது நான் அதையே தான் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த இது உருவாய் அருவாய் உள்ளதாய் எழுதாய் அந்த மந்திரத்துல ஆரம்பிச்சு கடைசியில 7L மந்திரத்துல முடிச்சு அட்டகாசமா இருந்தது. ரொம்ப எல்லாமே வந்து நோட்டபிள் பாயிண்ட்ஸ் தான். நம்ம நோட்ஸ் எடுக்கிறது தான். நான் நிறைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் சார். அப்புறமா அந்த சர்க்காடியன் ரிதம் பத்தி நான் வந்து ரொம்ப பிரீஃபா தான் சொன்னேன். நீங்க நல்லா அதை அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஒரு இதையும். இதுல வந்து ஒரே ஒரு பாயிண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த மெலட்டோனின் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதுல வந்து இன்னொன்னு அந்த செரட்டோனின் வந்து காலம்பரை நம்ம வாக்கிங் போகும்போது சன்லைட் நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா செரட்டோனின் நிறைய சுரக்கும். அந்த செரட்டோனின் வந்து அது நிறைய சுரந்தாதான் மெலட்டோனினா கன்வெர்ட் ஆகி நமக்கு நைட் சீக்கிரம் தூக்கம் வரும். அதனால வைகரையில நம்ம எந்திரிச்சு வாக்கிங் போனோம்னா நைட்டு சீக்கிரம் தூங்கிடுவோம் அப்படி சொல்றது அது ஒரு நல்ல பாயிண்ட். தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் இஸ் கோல்டன் வேர்ட்ஸ் தான். தேங்க்யூ தேங்க்யூ முத்துலட்சுமி மேம். அது செரட்டோனின் அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகப்படுத்தி அது எப்ப சுரக்கும் அப்படிங்கிறது. வீரசேகரன் ஐயா, நீங்க பேசலாம். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய வைகரை சங்கம பொழுதினுடைய பணிவான எனது வணக்கங்களும் நல்வாழ்த்துகளும்.
நான் வந்து எக்ஸாகரேஷன் வித் இமோஷன் அதில் தான் நான் போகிறேன். ஒன்று தான், ஐயா வந்து இன்னைக்கு வந்து வகுப்பெடுத்தாருங்கிறத ஒரு நிமிஷம் மறந்துட்டு, ஆண்டவன் நம்மள்கிட்ட, நம்ம எந்த ஆண்டவனை வணங்கட்டும் ஏதோ நம்மள்கிட்ட நேரா வந்து இப்படி எல்லாம் செய்யுங்கப்பான்னு சொல்லி இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கோங்கிறத மட்டும் நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல, அன்போடு சொல்லி ஐயா அவர்களுக்கு நன்றி என்ற ஒன்றை கோடியாக கொடுத்து, எல்லாரும் நம்ம எல்லாரும் சேர்ந்துதான், நான் தனியா கொடுக்க முடியாது, எல்லாரும் சேர்ந்து கோடியாக கொடுத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஐயா நன்றி. தேங்க்யூ வீரசேகரன் சார். சொல்ல வந்த விஷயங்கள் நிறைய இருக்கும். வீரசேகரன் சார் வந்து மனசார பாராட்டினாங்கன்னா இன்னைக்கு பூரா பேசிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப ஷார்ட்டா சார், நிறைய கொடுத்துட வேண்டாம், நேரம் கருதி ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் ஏவிஆர் சார், உங்களுடைய ஏற்புரை வழங்கும் நேரம் சார். ஓகே சார். அதாவது இந்த வைகரி சங்கமத்துல என்னென்ன சங்கமங்கள்லாம் யோசிச்சு பார்த்தபோது நம்முடைய எண்ணம், சொல், செயல் வந்து ஒரு சங்கமிக்கிறது, அது ஒரு சங்கமம். அப்புறம் நம்முடைய உடல், புத்தி, மனம், ஆன்மா, அதாவது ஆங்கிலம் சொல்லுவாங்க இல்லையா, பாடி, தென் ஹெட்டுங்கிறது புத்தி, மனங்கிறது வந்து ஹார்ட், இதயமாங்க மனம் எல்லாம் ஒண்ணுதான். அப்புறம் ஆன்மா, தட் இஸ் ஸ்பிரிட். ஸோ அந்த 4மே சங்கமிக்கக்கூடிய ஒரு அருமையான வேலை இது. அப்புறம் உங்களுடைய கருத்துக்கள், என்னுடைய கருத்துக்கள் எல்லாமே சங்கமிக்குது. ஸோ இந்த அருமையான சங்கமத்தில் என்னெல்லாம் சங்கமெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. இந்த சங்கம வேலையில நீங்க எல்லாரும் நல்ல அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு எனக்கு மேலும் என்னுடைய கருத்துக்களுக்கு வளம் சேர்த்தீர்கள். ஸோ இதை வச்சுக்கிட்டு நான் இன்னும் 4 நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த வைகரி சங்கத்தில் நல்ல விஷயங்கள் நமக்கு நிறைய கிடைக்குது. ஆக்சிடோசின், என்டார்ஃபின், டோபமைன் அண்ட் செரட்டோனின் சொல்லக்கூடிய ஹாப்பி ஹார்மோன்ஸ்லாம் செக்ரேட் ஆகக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை இந்த வைகரை சங்கம் நமக்கு கொடுக்கிறது. நம்ம நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பயன்படுத்திட்டு இருக்கோம், தொடர்ந்து பயன்படுத்துவோம் என்ற ஒரு அருமையான ஒரு முக்கியமான வேண்டுகோளோட ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். இன்று என்னுடைய பிறந்த நாள். அதாவது 75 வருடங்கள் என்னுடைய வயசு இன்னைக்கு ஆகிறது. அதனால உங்கள் அனைவருடைய ஆசையோடும் இறைவனுடைய அருளோடும் என்னுடைய பயணத்தை தொடங்குகிறேன். அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், நலமுடன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். எல்லோரும் இறையருள் நிறைய ஐயா ஐயா வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம்ங்கிறத விட வணங்கி வாழ்த்துகிறோம். வணக்கம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வணங்கி வாழ்த்துகிறோம். முதல்ல ஏன் சொல்லலைன்னா, முதல்ல சொன்னா இதுலயே நேரம் போயிடுங்கிறதுக்காக சொல்லல, கடைசியா சொல்றேன். வணக்கம் சார், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். வணக்கம் அனைவருக்கும். தேங்க்யூ நண்பர்களே. ஃபீட்பேக் வந்து ரொம்ப ஷார்ட்டா கொடுத்த நேரத்தை ரொம்ப ஷார்ப்பா முடிச்சு கொடுத்தீங்க. சார் வந்து தன்னுடைய பிறந்தநாள் அப்படிங்கிற விஷயத்த கூட நம்ம சொல்லிட்டோம்னா டைம் வந்து அதுல எடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சொல்லியிருக்காங்க. இட் ஷோஸ் தி சின்சியாரிட்டி, சீரியஸ்னஸ். ஒரு ட்ரைனிங் அப்படின்னு வந்ததுன்னா அதுல இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ் அத்தனை பேருடைய டைமும் ரொம்ப முக்கியம், வேலிடான டைம். நம்மளுடைய செஷனை எந்த விதத்திலையும் பாதிச்சிடக்கூடாது. ஒரு நல்ல விஷயம் 4 பேரை போய் சேரும் போது அந்த இடத்துல ஒரு தடங்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணம் இருந்ததுன்னா சார் வந்து தன்னுடைய பிறந்த நாள்ல சொல்லாம கடைசியில வந்து சொல்லணும்னு நினைப்பாங்க. அதான் சாருடைய வெற்றிக்கு வந்து அதான் நான் காரணம்னு நான் நினைக்கிறேன். சார் இருந்து கத்துக்கிற விஷயம் அதுதான். எவ்வளவு வயதானாலும், எத்தனை ட்ரைனிங் பண்ணியிருந்தாலும், எவ்வளவு சிறப்பா நம்ம வந்து சிறப்பான பாதைகளை கடந்து தன்னுடைய கடமையை செஞ்சிருந்தாலும் கடைசி வரைக்கும் அந்த சின்சியாரிட்டி இருக்கும். நம்ம செய்யற வேலை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஒரு வேலை திருப்பி சொல்ற விஷயம் தான். ஒரு ட்ரைனிங் ஒரு 10 நிமிஷம் டைம், ஒரு 15 நிமிஷம் டைம், 15 நிமிஷம் தான் அந்த சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அதுக்கு எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கிற பாருங்க. உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அது ஆங்கிலம், தமிழ் எல்லாத்தையும் போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு ஸ்லைட்ஸா கிரியேட் பண்ணி அதை வந்து கரெக்டான ஒரு எடுத்துக்காட்டோட நம்ம சொல்லி நம்ம எடுத்து சொல்றதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அது ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க நம்ம எல்லாருக்காகவும். வைகரை சங்கமத்து மேல எவ்வளவு மரியாதை பாருங்க சாருக்கு. அதை பத்தி எவ்வளவு விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நம்ம தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு உருவாகுது. தகவல் பலகை அப்படின்னு சொல்லிட்டு வைகரை சங்கமத்துல வந்து புதுசா ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது ஒன்லி அட்மின்ஸ் வந்து டீடைல்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயம் மட்டும்தான் அதுல. ஸோ எல்லாருமே அதுல ஜாயின் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது ஜாயின் பண்ணலாம், அதுல சீக்கிரம் ஜாயின் பண்ணிட்டுங்க. மற்ற குரூப்ல வந்து லிங்க் வருமா அப்படிங்கிறது தெரியல. ஃபியூச்சர்ல லிங்க் இதுல மட்டும் தான் வரும். அதனால தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத
கொடுத்ததுக்காக அந்த இடத்துல அந்த பதிவு பண்றேன். மீண்டும் ஒரு முறை ராமநாதன் சாருக்கு மிகுந்த நன்றி சார், மிக்க நன்றி. செஷன் சார். இன்னொரு தகவல் நாளை வாழ்த்துக்கள் சொல்வதில் பெருமை அடைகிறேன். மிக்க நன்றி சார், மிக்க நன்றி சார். டாக்டர் ஜெயகரன் வந்து அவர் வந்து ஒரு போன மாசம் உரையில நினைக்கிறேன் அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் பத்தி டச் பண்ணிருக்காரு, சொல்லியிருக்காரு அவரு. எஸ் சார், கண்டிப்பா சார். எஸ் சார். எல்லாருமே சில கருத்துக்கள் கூட ரிப்பீட் ஆயிருக்கலாம். ஸோ அனைவருக்கும் மிக்க நன்றி. கொஞ்சம் என்னுடைய ஆங்கிள் கொஞ்சம் சில விஷயங்களை சொல்ல முடியும். தேங்க்யூ சார். வைகரை சங்கமம்ங்கிற டாபிக்கோட நோக்கம் அதுதான் சார். ஏன்னா 30 பேர் வந்து அந்த ஒரே தலைப்பில் எப்படி பேசுறது அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ண விஷயமே அதுதான். அதாவது ஒருத்தருடைய அனுபவம் வந்து இன்னொருத்தருடைய அனுபவத்துல வந்து கண்டிப்பா வேறுபட்டதா தான் இருக்கும். அவங்க ஒரு ஆங்கிள் பார்த்திருப்பாங்க. ஒரே விஷயத்த வேற ஆட்கள் பேசும்போது அவங்களுடைய அனுபவத்தோட சேர்த்து சொல்லும் போது இன்னும் அழகா இருக்கும் அப்படிங்கிறதா சார் எதிர்பார்த்தோம். அதுல கொஞ்சம் கூட பழுது இல்லை சார். ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தீங்க. ஒரு விஷயத்த 4 பேர் சொன்னா 4 விதமா இருக்கும் அப்படிங்கிறது அதோட கருத்து சார். ரொம்ப சூப்பரா இருந்தது. உங்களுடைய ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சோ மச் சார். கலந்து கொண்டு இந்த 21வது செஷனை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நாளை மீண்டும் ஒரு ஆளுமையுடன் சந்திப்போம் நண்பர்களே. தேங்க்யூ சோ மச். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி அனைவருக்கும் மிக்க நன்றி. எஸ் சார். வாழ்க வளமுடன், நலமுடன். அனைவருக்கும் நன்றி. நண்பர்கள் அனைவரும் அந்த 5 பேர் தவிர மீதி ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினைச்ச எல்லாருமே இன்னைக்கு வாட்ஸ்அப்ல கொடுக்கலாம். அப்படி வாட்ஸ்அப்ல கொடுத்ததை ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. அப்படியே யூடியூப்ல எடுத்து போட்டுருங்க. அதை காப்பி பண்ணி யூடியூப்லயும் போட்டுருங்க. தொடர்ந்து யூடியூப் பாருங்க. இந்த செஷனை யூடியூப்ல நீங்க ஷேர் பண்ணுங்க எல்லாருக்குமே. உங்களுடைய கமெண்ட் வந்து நீங்க அதுல போட்டீங்க அப்படின்னா அது நிரந்தரமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இனிய நன்றியுடன்